Hello guys, welcome to Tech for Time Tamil channel. ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ரீசெண்டாக ஒரு 2-3 டேஸுக்கு முன்னாடியிலேருந்து கிரிப்டான் அப்படிங்கிற ஒரு மொபைல் பிராண்ட் வந்து பயங்கரமாக ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குது. எல்லா இடத்துலையும் அட்வர்டைஸ்மெண்ட் நீங்கள் பார்த்துருப்பீங்க. கூகுள் ஆகட்டும், யூடியூப் ஆகட்டும், ஃபேஸ்புக்கில் கூட இப்போ அட்வர்டைஸ்மெண்ட் வந்துகிட்டு இருக்குது. ஸோ இவ்வளோ ஃபேமஸாக இருக்கிறவங்க கிரிப்டான் அப்படிங்கிற ஒரு கம்பெனி வந்துட்டு 4000-5000க்குலாம் ஆண்ட்ராய்ட் மொபைல், ஃப்ளாக்ஷிப் மொபைல், ஹையர் எண்ட் மொபைல்ஸ்லாம் 4000-5000 இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஆட் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இது வந்துட்டு உண்மையாக கொடுக்குறாங்களா இல்லை இது வந்து ஒரு ஃபேக்கான சைட்டா அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் எங்கள் சேனலுக்கு கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலிமா வந்துடும். ஸோ இப்போ இந்த வீடியோக்குள்ளே போவோம். ஸோ இப்போது இந்த கிரிப்டான் அப்படிங்கிற ஒரு கம்பெனி எங்கேருந்து வந்தாங்க, இவங்க யார், ஆக்சுவலாக எந்த ஊரை சேர்ந்தவங்க, இவங்க வந்து எப்படி மொபைல்ஸ்லாம் சேல் பண்ணுறாங்க, இது வந்து ஒரிஜினலாக ஃபேக்கா அப்படிங்கிறத பற்றி அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் இவங்களோட சைட்லேருந்தே ஆரம்பிப்போம். ஸோ இவங்களோட சைட்டுன்னு பார்த்தீங்கன்னா easyphones.com அப்படிங்கிற ஒரு சைட் ஓன் பண்ணுறாங்க. ஸோ இவங்க மொபைல்ஸ்லாம் சேல் பண்ணுறது நம்புற மாதிரி இருக்கா அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ அவங்களோட சைட்டை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நம்புற மாதிரி யூசர் இன்டர்ஃபேஸே கிடையாது. ஸோ நான் ஏன் அப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, மேலே பார்த்தீங்கன்னா ஹோம், நாச் மொபைல்ஸு, அப்புறம் வந்துட்டு ஆஃபர் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஒரு ப்ரொஃபஷனல் வெப்சைட்டில் இப்படியா கொடுப்பாங்க, ஹோமு, நாச் மொபைல்ஸ் அப்படின்லாம் கொடுப்பாங்க. ஸோ இப்போ ஃப்ளிப்கார்ட் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஹோமு, அதோட எலக்ட்ரானிக்ஸ் ப்ராடக்ட்ஸ்க்குள்ளே மொபைல் ஃபோன்ஸு, அதோட ஹோம் அப்ளையன்ஸாக, கிச்சன் அப்ளையன்ஸாக அந்த மாதிரி நிறைய கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி பிரிக்காமல் இவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஹோமு, நாச் ஃபோன்ஸு அந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுலேயே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இது ஒரு ஃபேக் வெப்சைட் அப்படிங்கிறத. ஸோ நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா easyphone.comங்கிற ஒரு வெப்சைட் வந்துட்டு இவங்க ரெஜிஸ்டர் பண்ணதே 1 இயருக்கு தான் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. ஒரு ப்ரொஃபஷனலாக எலக்ட்ரானிக் ப்ராடக்ட்ஸ் ப்ளஸ் மொபைல்ஸை சேல்ஸ் பண்ணுற கம்பெனி இவங்க வந்துட்டு 1 இயருக்கு தான் ரெஜிஸ்டர் பண்ணுவாங்களா? ஸோ இப்போ ஃப்ளிப்கார்ட்னு எடுத்துக்கிட்டேன்னா அது லைஃப் டைம் அங்கே ரெஜிஸ்டர் பண்ணியிருப்பாங்க, அப்பப்போ ரினியூவல் பண்ணுவாங்க. ஸோ அது வேறு விஷயம். ஆனால் இவங்க பார்த்தீங்கன்னா வெறும் 1 இயருக்கு, அட்லீஸ்ட் 5 இயருக்கு பண்ணியிருந்தா கூட நம்ம நம்புற மாதிரி இருக்கலாம். பட் இவங்க வந்துட்டு வெறும் 1 இயருக்கு ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுருக்காங்க. ஏன்னா நம்மளை ஏமாத்துறதுக்காக. அடுத்து என்ன ஃபேக்காக கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு மொபைலை கிளிக் பண்ணுறேன். ஒரு மொபைலை கிளிக் பண்ணிவிட்டு அதில் பார்த்தீங்கன்னா ஆஃபர் எண்டிங் வித்தின் 18 மினிட்ஸ் இல்லை 20 மினிட்ஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ இப்போ அந்த ஆஃபர் எண்ட் ஆன வாட்டி இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மொபைல் வந்து 5500 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆஃபர் போக 4500 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே 18 மினிட்ஸ் அப்படிங்கிறத ஓடிட்டுருக்கு. ஸோ இது ஓடி முடிஞ்ச உடனே மறுபடியும் 24 ஹவர்ஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ இப்போ நான் இந்த வீடியோ உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே 18 இருக்குது. ஸோ 18 முடிஞ்ச உடனே அகைன் நான் இதை டைம் லாஸ் பண்ணி தான் ஓட்டுறேன். அந்த வீடியோ வந்து நான் டைம் லாஸ் பண்ணி தான் ஓட்டுறேன். பிகாஸ் 18 மினிட்ஸையும் வீடியோ வைக்க முடியாது. ஸோ அதனால் நான் டைம் லாப்ஸ் பண்ணி ஓட்டுறேன். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 18 மினிட்ஸ்னு ஓடிட்டுருக்கு. இப்போ ஓடி முடித்தோடனே பார்த்தீங்கன்னா மறுபடியும் 24 ஹவர்ஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. அமேசான், ஃப்ளிப்கார்ட்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆஃபர் முடிஞ்சவொடனே அது எந்த ப்ரைஸுக்கு இருக்கோ 5500னா 5500க்கே மறுபடியும் ரிவர்சல் ஆகிடும். பட் இவங்க வந்துட்டு மறுபடியும் 24 ஹவர்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ இது ஒரு பாயிண்ட் இவங்க ஃபேக் வெப்சைட் அப்படிங்கிறதுக்காக. ஸோ நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா கான்டாக்ட் அஸ், கஸ்டமர் சர்வீஸு, அப்புறம் ரீஃபண்ட் பாலிசி அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் வந்துட்டு ஒரு சில லிங்கை மட்டும் தான் நீங்கள் ப்ரெஸ் பண்ணி உள்ளே போய் பார்க்க முடியும். இன்னொரு சில லிங்கை நீங்கள் உள்ளே போனீங்க அப்படின்னா கிளிக்கே பண்ண முடியாத அளவுக்கு கொடுத்துருக்காங்க. ஆனால் கஸ்டமர் சர்வீஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிளிக்கே பண்ண முடியாது. ஸோ இது கிளிக்கே பண்ண முடியலன்னா அப்புறம் இது வந்து கண்டிப்பாக ஒரு ஃபேக் வெப்சைட் தான். ஒரு கஸ்டமர் சர்வீஸ் நாங்கள் ஒரு மொபைல் வாங்குகிறோம். ஸோ மொபைல் வாங்கும்போது இதில் ஒரு ப்ராப்ளம் இருக்குது, இதில் ரீஃபண்ட் பண்ணணும் இல்லை ரீப்ளேஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கஸ்டமர் சர்வீஸில் போய் தான் நம்ம பண்ணி ஆகணும். ஸோ அந்த ஆப்ஷனே இங்கே டிசேபிள் பண்ணியிருக்கிறதுனால கண்டிப்பாக இது ஃபேக் வெப்சைட் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா கீழே வந்து திஸ் இஸ் நாட் இ சைட் ரிலேட்டட் டு ஃபேஸ்புக் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ ப்ரொஃபஷனலாக வெப்சைட் வச்சுருக்கிறவங்க, பிஸ்னஸ் பண்ணுறவங்க இப்படியா போடுவாங்க, வி ஆர் நாட் ரிலேட்டட் டு ஃபேஸ்புக் அப்படிங்கிற மாதிரியே போடுவாங்க. ஸோ இது ஒரு பாயிண்ட் இவங்களோட சைட் வந்து ஒரு ஃபேக் சைட் அப்படிங்கிறதுக்காக. ஸோ அடுத்த பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு மொபைலை கிளிக் பண்ணி பை நவ் கொடுத்து பார்ப்போம். ஸோ பை நவ் கொடுத்தீங்க அப்படின்னா கேஷ் ஆன் டெலிவரி அவைலபிள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ நான் பை நவ் கொடுத்த வாட்டி பார்த்தீங்க அப்படின்னா உள்ளே வந்துட்டு இதை கிளிக் பண்ணி உள்ளே போனேன் அப்படின்னா இந்த பேண்டமிக்னால வந்துட்டு நாங்கள் வந்துட்டு ஒன்லி ப்ரீபெய்ட் ஆர்டர்ஸ் மட்டும் தான் எடுக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இவ்வளோ விஷயம் இருக்குது ஃபேக் சைட் அப்படின்னு ப்ரூவ் பண்ணுறதுக்கு. ஸோ இதுக்கு மேலே நீங்கள் இந்த சைட்லேருந்து நீங்கள் ஆர்டர் பண்ணியிருக்கீங்க மொபைலை, இல்லைனா இந்த சைட்டில் நான் ஆல்ரெடி ஏதோ ஒரு மொபைல் ஆர்டர் பண்ணிட்டேன்னா எனக்கு டெலிவர் ஆகலை அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் இது எவ்வளோ ஃபார்வர்ட் பண்ணுமோ அவ்வளோக்கு நாங்கள் ஃபார்வர்ட் பண்ணுறோம். ஸோ இது முழுக்க ஒரு அவேர்னஸ் வீடியோ தான். ஸோ உங்களோட சப்ஸ்கிரைபர் வந்து ஏமாந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கோம்.
ஸோ கண்டிப்பாக நீங்கள் இந்த வீடியோக்கு சப்போர்ட் பண்ணீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், கமெண்ட், ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இது மாதிரி நிறைய விஷயம் இன்டர்நெட்டில் இருக்குது. இந்த ஒரு விஷயம் மட்டும் கிடையாது, நிறைய விஷயம் போயிட்டு இருக்கு. ஸோ ஒரு சைட் போகிறீங்க அப்படின்னா அந்த சைட்டு ஒரிஜினலாக இல்லை ஃபேக்கான்னு தெரிஞ்சுக்கிட்டு எதுவாக இருந்தாலும் பண்ணுங்கள். ட்ரஸ்ட் பண்ணாத சைட் வந்து உங்களுக்கு ப்ரீபெய்ட் அட்ரஸ் பண்ணுறாங்க, ப்ரீபெய்ட் ஆர்டர் மட்டும்தான் எடுத்துப்போம் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா கண்டிப்பாக அந்த மாதிரி ப்ரீபெய்டாக ஆர்டர் பண்ணிடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.